Hello friends, welcome back to our channel. This is Back to School TNPSC channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்கா 7th term 1 பயிற்சி 3.4ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7th first termல இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிக்கான வீடியோஸ் போட்டுக்கிறோம். அந்த வீடியோஸ் பார்க்கலனாக்கா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியா வரணும்னாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் கேள்வி 3ab + 8 இலிருந்து -3ab - 8 ஐ கழிக்க. மேலும் -3ab - 8 இலிருந்து 3ab + 8 ஐ கழிக்க. என்ன சொல்லிக்கிறானாக்கா 3ab + 8 இது ஈக்குவேஷன் 1 நாக்கா -3ab - 8 இது ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன சொல்றானாக்கா ஈக்குவேஷன் 1 - ஈக்குவேஷன் 2 ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்பனா மைனஸ் பண்ணனாக்கா இங்க எல்லாமே மைனஸ். அப்பனாக்கா இந்த இடம் பிளஸ்ஸா மாறிடும். சரிங்களா? மைனஸால மல்டிப்ளை பண்ணனாக்கா இந்த இடம்லாம் பிளஸ்ஸா மாறிடும். அப்போ 3ab இருக்கு. அப்பனாக்கா 6ab இங்க எல்லாமே பிளஸ் தான். 8 8 16. இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கான ஆன்சர். 6ab + 16. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றானாக்கா இந்த ஈக்குவேஷன் 2-வை 1-ஆ மாத்திட்டாங்க. அதாவது -3ab - 8 ஈக்குவேஷன் 1-ஆ மாத்திட்டாங்க. -3ab - 8 அதிலிருந்து +3ab + 8 ஐ கழிக்கணும்னு சொல்றாங்க. அப்பனாக்கா எல்லாத்தையும் மைனஸ் பண்ண சொல்லிடுறாங்க. இங்க -3ab இங்க -3ab மைனஸ் பண்ணனாக்கா ரெண்டுமே மைனஸ்ன்றதால மைனஸ் சிம்பிள் போடுங்க. ரெண்டுமே கூட்டிக்கணும். ஏன்னா மைனஸ்ன்றதால கூட்டிங்க. 6ab. அடுத்து இங்க -8 இங்க -8. சரிங்களா? இந்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா மாறிடும். அப்பனா இந்த -8 இந்த -8 கூட்டினாக்கா -16. செகண்ட் சென்டென்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா -6ab - 16. அதாவது ஒரு ஈக்குவேஷனை மாற்றி கொடுத்தாக்கா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மாறுதுன்னு இல்லை, அதோட சைன்ஸ் தான் மாறுது. சைன்ஸ் மீன்ஸ் சிம்பிள் மைனஸ் ப்ளஸ் தான் மாறுது. சரிங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி x + 3y, 2x + y, x - y ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. முக்கோணம்னாக்கா 3 பக்கங்கள் கொண்டு இருக்கும். A B C. இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னாக்கா மூணுத்தையுமே கூட்டணும். 3 பக்கங்களை கூட்டினாக்கா சுற்றளவு. இந்த இடத்துல ஆரம்பிச்சானாக்கா இந்த இடம் வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தை கூட்டணும். அப்புறம் இந்த பக்கத்தை கூட்டினா தான் சுற்றளவு. இதை சுற்றி இருக்கிற இடத்த கண்டுபிடித்து தான் சுற்றளவு. பரப்பளவுனாக்கா இந்த இடத்த கண்டுபிடிக்குது. சரிங்களா? அப்போனா சுற்றளவுக்கு 3 பக்கங்களை கூட்டணும். A + B + C சுற்றளவு. அப்பனாக்கா இதை ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்துங்க, இதை பின்னு எடுத்துங்க, இதை சின்னு எடுத்துங்க. கூட்டினாக்கா x + 3y, அப்புறம் பியை கூட்டிங்க 2x + y, அப்புறம் சியை கூட்டிங்க x - y. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் தான் மாறும். சரிங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும். எக்ஸ் எல்லாம் ஒரு டேர்மாக கூட்டிங்க, ஒய் எல்லாம் ஒரு டேர்மாக கூட்டிங்க. சரிங்களா? இங்கே +x இங்கே +2x இங்கே +x. அப்படின்னாக்கா 1 2 கூட்டினாக்கா 3 இங்கே 1 4x இருக்குது. அப்புறம் +3y இங்கே +y இருக்குது. 4y ஆச்சு. அப்படின்னாக்கா இங்கே ஒரு -y இருக்குது. அப்படின்னா 4ல் 1 போச்சுனாக்கா மீதி 3 இருக்குது. அதாவது +3y. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கோணத்தின் சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா 4x + 3y. அடுத்து மூன்றாவது கேள்வி ஓர் எண்ணின் 3 மடங்குடன் 5 கூட்ட 44 கிடைக்கிறது. அந்த எண்ணை காண்க. ஓர் எண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த எண்ணு என்னன்னு தெரியாது, எக்ஸ். ஓகேங்களா? அதோட 3 மடங்கு, அந்த எண்ணோட 3 மடங்குடன் 5 கூட்டணும் சொல்றாங்க. அப்படின்னா 3 மடங்குனாக்கா 3x. மடங்குனாலுமே எத்தனை சொல்றாங்களோ அதை இந்த எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 5 சொல்றாங்க. 5 என்ன பண்ணணும்னாக்கா கூட்டணும்னு சொல்றாங்க.
ப்ளஸ் இந்த எண்ணோட ப்ளஸ் 5 கூட்டினாக்கா என்ன கிடைக்கிறதுனா உங்களுக்கு 44 கிடைக்கிறது. இப்போ நமக்கு அந்த எண் என்னன்னு கேட்டுக்கிறாங்க, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு வாட் தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, நம்ம எக்ஸ் மட்டும் தான் தேவை. அதனால 3x இந்த ப்ளஸ் 5 ஈக்குவலுக்கு என்னன்னு செட் போச்சுனாக்கா -5 மாறிடும். மைனஸ் பண்ணனாக்கா 39. நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஈக்குவலுக்கு என்னன்னு செட் வந்துச்சுனாக்கா டிவிஷனில் வந்துடும். 39/3. அப்படின்னா கேன்சல் பண்ணனாக்கா 1 3 3 3 3 9 13. அந்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 13. சரிங்களா, அந்த எண் பார்த்தீங்கன்னாக்கா 13. அடுத்து 4வது கேள்வி, 5ab minus 3b plus 2c விட 2ab plus 4b minus c எவ்வளவு சிறிய கோவைன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த எண்ணு இதில், அதாவது இந்த எண்ணை விட எவ்வளோ சிறியதுன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, அதாவது இது பெரிய எண்ணு, இது சிறிய எண்ணு எடுத்துங்க. இது எவ்வளோ சின்னதுன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த எண்ணை கம்பேர் பண்ணுறப்போ இந்த எண்ணு எவ்வளோ சின்னதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்படின்னாக்கா பெரிய எண்ணிலேருந்து தானே சின்னதை கழிப்போம், அதே போல் கழிச்சிடுங்க. 5ab minus 3b plus 2c, அதிலிருந்து 2ab plus 4b minus c சிறிய கோவைன்னு கேட்டுக்கிறாங்க. மைனஸ் பண்ணால் தான் எவ்வளோ சின்னதுன்னு தெரியும். சரிங்களா, அப்போனா மைனஸ் பண்ணுறேங்க. இங்கே மைனஸ் தான் வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா, 5abல மைனஸ் 2ab போச்சுனாக்கா 3ab, இங்கே மைனஸ் 3b இருக்குது, இங்கே மைனஸ் 4b இருக்குது. அப்படின்னாக்கா மைனஸ் 7b. இங்கே 2c இருக்குது, இங்கே ஒரு c இருக்குது. அப்படின்னா கூட்டினாக்கா ப்ளஸ் 3c. எவ்வளோ சிறிய கோவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3ab மைனஸ் 7b ப்ளஸ் 3c பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறிய கோவை இந்த செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து 5வது கேள்வி, ஒரு எண்ணின் 6 மடங்கை 40 கழித்தால் -8 கிடைக்கும் எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு எண்ணு சொல்கிறாங்க. ஒரு எண்ணு என்னன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா, 6 மடங்கை, இதோட 6 மடங்கை எதிலிருந்து 40 கழித்தால், அப்போனா 40 மைனஸ் 6x கழிச்சுனா என்ன கிடைக்குது, -8 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா அந்த எண் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு வாட், நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போனா -6x -8, இந்த 40 இந்த சைடு வந்துச்சுன்னா +40 ஈக்குவல் என்ன சைடு வந்துச்சுன்னா -40. அப்போது 6x -8 -40 பார்த்தீங்கன்னாக்கா -48. சரிங்களா, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் என்ன சைடு இருக்கிறதால நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். 48 டிவைடட் பை 6, எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8. சரிங்களா, அந்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8. இதை இன்னொரு சிம்பிள் மெத்தடில் போடலாம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துங்க. அதாவது ஃபஸ்ட்டு 40ன்னு இருக்குது, -6xன்னு இருக்குது, அப்புறம் -8. இங்கே 40, இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் என்ன சைடு -8 தான் வந்திருக்கு. அப்போனா 40 மைனஸ் இந்த இடத்துல என்ன இருந்துடணும், 48 இருந்துச்சுனாக்கா -8 வரும். சரிங்களா, அப்போனா எது கூட என்ன 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 48 வரும், 8 மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா, இப்படியும் ஈஸியாக போடலாம். இந்த ஸ்டெப் ஃபுல்லாக தெரிஞ்சினாக்கா நீங்கள் இந்த சம்மு இல்லை எந்த சம்முனாலும் ஈஸியாக போட்டு போயின்னே இருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.